அனைவருக்கும் வணக்கம். நாளை செவ்வாய்க்கிழமை கார்த்திகை விரதம். கார்த்திகை விரதம் காலையில் 9:20 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 7:20 மணி வரை இருக்குது. புதன்கிழமை காலையில் 7 மணி 20 நிமிடங்கள் வரை கார்த்திகை விரதம் இருக்குது. கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க நாளை காலையில் 9:20 இருந்து விரதத்தை தொடங்கலாம். அன்று விரதம் இருந்து மாலையில் இந்த விளக்கை ஏற்றி வைத்து நம் வழிபாடு செய்தால் கேட்ட வரத்தை முருகக் கடவுள் கொடுப்பார். குடும்பமே ராஜ வாழ்க்கை வாழும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். 27/1/2026 செவ்வாய்க்கிழமை. தை மாதத்தில் கார்த்திகை வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். முருகக் கடவுளுக்கு உரிய நாள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய நாளாக அன்று அமைந்துள்ளதுனால நாளைய தினம் தை கிருத்திகை நாளில் முக்கியமாக நம்ம ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வைக்கணும். நாளைய தினத்தில் கார்த்திகை நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரம் பருப்பு ஒரு 1/2 கிலோவாவது நாளைய தினத்தில் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கணும். தை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் கார்த்திகை விரதம் வர்றதுனால ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக அன்றைய தினம் சொல்லப்படுது. முருகக் கடவுளுக்குரிய நாளாக அன்று அமைந்துள்ளதுனால மாலையில் 6 மணிக்கு மேலே நம்ம இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இந்த விளக்கை ஏற்றி வைத்து முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குழந்தை வரம் வேண்டி, திருமணம் விரைவில் கைகூடுறதுக்காக, வீடு புதுசாக கட்டணும் அப்படின்னா இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா கூட, அதுக்கு தடைப்பட்டு போச்சுன்னா கூட இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சால் தடைகள் நீங்கி அந்த இடம் அவங்களுக்கே சொந்தமாகும். நிலம் பிரச்சனை ஏதாவது இருந்தாலுமே இதையெல்லாம் சரி செய்யக்கூடியது தான் இந்த ஒரு விளக்கு. இந்த விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு தட்டில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை நிரப்பி துவரம்பருப்பு மேலே ₹1 நாணயம் ஒன்று வச்சிடணும். நாணயத்து மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நாளை மாலையில் 6 மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகக் கடவுளிடம் வேண்டிக்கணும். ஓம் முருகா போற்றிவோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை சொல்லி முருகப் பெருமானிடம் வேண்டிக்கோங்க. அந்த வேண்டுதலை அந்த முருகக் கடவுள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறத நாளைக்கு மாலையில் 6 மணிக்கு நீங்கள் தொடங்கலாம். அன்றையில இருந்து தைப்பூசம் வரை 6 நாட்கள் இந்த விளக்கை மாலை வேளையில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 6 நாட்களும் மாலையில் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மாலையில் விளக்கு ஏற்றி வச்சிருவீங்க. 1 மணி நேரம் விளக்கு எரிஞ்ச பிறகு பூவால் குளிர்விச்சிருவீங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் விளக்கு ஏற்றும் போது அந்த அகல் விளக்கு அடியில் உள்ள நாணயத்தை எடுத்து நீங்கள் ஞாபகமாக ஒரு இடத்துல பூஜை அறையில் வச்சிடணும். அடுத்த நாள் புதன்கிழமை ஏற்றும் போது திரும்ப புதுசாக ₹1 நாணயத்தை அந்த விளக்குக்கு அடியில் வச்சு தான் ஏற்றணும். துவரம்பருப்பு எதையுமே மாற்ற தேவையில்ல, ரூபாயை மட்டும் மாற்றினால் போதுமானது. தைப்பூசம் வரை 6 நாட்களும் 6 நாணயங்கள் வந்துடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதலை வச்சு வேண்டிக்கோங்க. இந்த 6வது நாள் அந்த தைப்பூசத்தன்று வைக்கக்கூடிய நாணயத்தோடு சேர்த்து 6 நாணயங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எப்போ முருகன் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ முருகருக்கு காணிக்கையாக உண்டியலில் இந்த நாணயங்களை போட்டுருங்க. உண்டியலில் போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற ஆரம்பமாகுது அப்படின்னு தான் அர்த்தம். முருகக் கடவுளை நினைத்து இந்த தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னாலே நமக்கு உள்ள பிரச்சனைகள் தீரும், கர்ம வினை நீங்கும், தீமைகள்லாம் அடியோடு அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறோம். செவ்வாய்க்கிழமை நாளை ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். மாலை 6 மணிக்கு முருகக் கடவுளை நினைத்து முழு நம்பிக்கையோட விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. முருகன் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.